ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற மார்ச் மாத பலன். வரக்கூடிய மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க. இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி. நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது. இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதான். திருவண்ணாமலையா இருக்கட்டும், அண்ணா எல்லா கோவில் சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதன பூஜைகள், ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும். இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு எல்லாம் இல்ல அருளை கண்டிப்பாக கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம். அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க. மெயினா கிராமங்கள்லாம் பாருங்க, இந்த கருப்பர் முனீஸ்வரர் ஆலயம் பாருங்க, இந்த சிவராத்திரிக்கு தான் அவங்களுடைய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இது நம்முடைய அந்த கால பழக்கமாக இது இருக்குது. சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள். சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாவே கண் விழித்திருக்கணும். அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன். ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க, அப்படி தூங்கக்கூடாது. இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முழிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இதான் இந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள். அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்திரம். இந்த மாசத்துல பங்குனி உத்திரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல. அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தத்துல பார்த்தோம்னா ஒரு 6 முகூர்த்தங்கள் வருது, சுப முகூர்த்தங்கள். அதாவது மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தமாக வருது, 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில. அடுத்து 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில சுப முகூர்த்தமாக வருது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20ஆம் தேதியில புதன்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அடுத்து 24ஆம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. 27ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது. இந்த 6 முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள். இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, சுபகாரியங்கள் பண்றதுலாம் அந்த முகூர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம். இதான் இந்த மாதத்தோட விசேஷ காலங்கள். பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் எல்லாம் இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது. எல்லாருமே இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா குரு சுக்கிரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம நிறைய பேர் ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் ஜாதகம் எழுதி வாங்கிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மம் காலபுருஷனுடைய 5வது ராசி தான் சிம்மம். இதுலயுமே ஒரு தைரிய குணம் யாருக்கிட்ட இருக்கும்? சிம்ம ராசி என்பவர்கள்ட்ட இருக்கும். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க சிம்ம ராசி என்பர்கள். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாங்களா, அதான் சிம்ம ராசி. சிம்மத்துல பிறந்துட்டா நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். இதோடைய ராசி அதிபதி யார்? சூரிய பகவானா, நெருப்பு கிரகம். சூரியன் நெருப்பு, உஷ்ணமான கிரகம். அப்ப எப்படி இருக்கும்? நெருப்பு கிட்ட யாரும் நெருங்க முடியுமா? அப்ப என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. அதனாலதான் சிங்கத்தோடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க இந்த சிம்மத்துக்கு. அப்ப எதுலையுமே பாருங்க, இந்த சிம்ம ராசியில பிறந்துட்டா ஒரு தைரிய குணம், தன்னம்பிக்கை எல்லாமே விட மாட்டாங்க சிம்ம ராசி என்பர்கள். அது மட்டும் இல்லாம இந்த ராசி என்ன ராசி? ஸ்திர ராசி. ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி. இப்படி அப்படின்னா பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அதை கரெக்டா பேசக்கூடிய குணம் சிம்ம ராசி என்பட்ட இருக்கும். நேர்மையான பேச்சு, நேர் வழியில போகக்கூடிய நபர்கள், தன்மானத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள், தன்மானத்துக்காக எதையுமே இழக்கக்கூடிய நபர்கள், ஒரு தைரிய குணம் உள்ளவங்க, ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி சிம்ம ராசிட்ட உண்டு. ஒரு தலைமை பொறுப்புல எங்க இருந்தாலும் நம்ம தலைமை பொறுப்புல இருக்க குணம் சிம்மத்துக்கிட்ட இருக்கும். தலைமை தாங்கி
இல்லை அதுலேயும் வழி நடத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. நிறைய குடும்பத்தை பற்றி இவங்க ரொம்ப சிந்திக்கிற குணம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஏன்? காலபுருஷனுடைய 5வது ராசியா, அப்போ குடும்பம், குழந்தை, இதை பற்றி ரொம்ப ஃபேமிலி, இதை பற்றி ரொம்ப சிந்திக்கிற குணம் சிம்மத்துக்கிட்ட நிறைய உண்டு. தன்னுடைய ஃபேமிலிக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய நபர் சிம்மம். இவர்கிட்ட ஒருத்தர் நம்பி வந்துட்டா காப்பாற்றக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும்? சிம்ம ராசி என்பவர்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன், இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் பார்ப்போம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கிங்க. லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப விதி ஜாதகம் பார்த்துக்கணும். லக்னம் மெயினா விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம உடம்புல என்ன 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குது. அதுல எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் கர்ம வினை. அதான் நம்முடைய கர்ம வினையில நம்ம பிறந்திருக்கோம் அர்த்தம். எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்துப்பாரு. யாருமே இந்த கலியுகத்துல ஒரு கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. அப்ப ஜாதகத்துல திசா புத்தி தான் மெயினான விஷயம். திசா புத்தி நல்ல ஒரு கிரகத்தை, உங்களுக்கு 9 கிரகம் இருக்குன்னா இதுல ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கும், ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும். அப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு பலனுங்க துல்லியமா உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்ல, சிம்மராசி என்பது நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. என்னோட வீடியோ எல்லாம் இருக்கு, கோவில் ஸ்தலத்தில் என்னுடைய வீடியோ பதிவு பண்றேன். ஏன்னா நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இந்த சேனல்ல பார்த்தா ஒரு மன நிம்மதி இருந்துச்சு அப்படின்னு நீங்க உங்க மனசுக்குள்ள தோணணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே இருந்த எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குமே, பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பேஸ் பண்ணணும், எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா அந்த பிரச்சனை குறையும். அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா கொடுத்துருக்காங்களே, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பரிகார ஸ்தலத்தை. அந்த வழிபாடு பண்ணா என்ன, பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கணும், அவ்வளவுதான். பரிகாரங்கிறது உடனே நிவர்த்தி கிடைக்காதுங்க. பெருசா உள்ளதை சின்னதா குறைச்சிக்கலாம். அதனாலதான் பரிகார ஸ்தலத்துக்கு போய் சொல்றாங்க. இந்த கோயில்ல போனா இந்த கிரகத்தோடைய தன்மை நல்லா இருக்கும். ஒரு சில பரிகாரம் பண்ணியும் அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்காது, கொஞ்சம் லேட்டா தான் எல்லாமே நடக்கும் ஒரு சில பேருக்குமே. அதனால என்ன சொல்லுவீங்கன்னா, பொது பலனா கொண்டு பாருங்க, வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. உங்க ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. இப்ப கிரகங்கள் எங்க அமைப்புகள் இருக்கும் பார்ப்போம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். உங்க ராசில இருந்து பாருங்க, 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு, 6ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அதாவது மகர ராசியில 7ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான். 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு பகவான். இதுல 3 கிரகங்கள் மாறுவாங்க. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து 7ஆம் பாவத்துக்கு வந்துருவாரு. ஒரு சிலதுக்கு அப்புறம் சூரியனும் புதனும் 8ஆம் பாவத்துக்கு போயிடுவாங்க. மற்ற எல்லா கிரகமும் அதே பாவத்துல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பாருங்க, சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு எது மாதிரி யோகம் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி என்ன சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தார, நிறைய பேர் உடல் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க. தை மாசம், தமிழ் மாசத்துல தை மாசம் பாருங்களேன், ஒரு சில பேருக்கு உடல் உபாதைகள் இருந்திருக்கலாம். நோய், எதிரி, பகை, கடன், ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணியிருப்பாங்க. நண்பர்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு விரிசலை பார்த்துருப்பாங்க. பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல விரிசலை பார்த்துருப்பாங்க. மனைவி கிட்ட ஒரு மன வருத்தத்தை பார்த்துருப்பாங்க. பெண்கள்கிட்ட, அதாவது மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் இருப்பாங்க, கணவர்கிட்ட ஒரு மன வருத்தத்தை பார்த்துருப்பாங்க. தொழில்ல ஒரு இடமாற்றத்தை பண்ணியிருப்பாங்க. பிசினஸ், தொழில் சார்ந்த விஷயம் ஒரு மந்தமா இருந்திருக்கும். லாபம், கொடுக்கல் வாங்கத்துல ஏதாச்சும் ஒரு லாபத்துல ஒரு சில தடைகளை கொடுத்திருப்பாரு. எல்லாம் மூத்த சகோதரி உறவுல ஒரு சில மன வருத்தத்தை கொடுத்திருப்பாரு. வெளிநாடு, வெளியூர் சார்ந்த ஒரு சில தடைகள் இருந்திருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியில படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை கொண்டு பண்ணியிருப்பார். ஏன்னா கண்டசனி ஒரு சில பேர் பார்க்கும்பொழுது அந்த பலவீனத்தை கொடுத்திருப்பார். இதெல்லாம் ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பாங்க. யாரு? சிம்ம ராசி என்பவர்கள். உடம்பு உஷ்ணமாகிறது, தலைவலி, கால்வலி, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தொந்தரவு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, செரிமான பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்துச்சா கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு, சிம்மத்துல பிறந்தவங்க ஒரு மருந்து எடுக்கிறாப்புல ஒரு விஷயம் வந்திருக்கலாம். இல்லை வேலை உத்தியோகத்துல கடன் பிரச்சனையோ, பகை பிரச்சனையோ, எல்லாம் பாருங்க. கடன், நோய், எதிரி, பகை, இது ஏதாச்சும் ஒரு விஷயம் சந்திச்சான்னு கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு, இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. இனிமேல் பாருங்க, ஒரு ராசியை நேரம் சூரியன் பாக்குறாருங்க.
அப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரையும் சிம்மத்துக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. 14ஆம் தேதி வரை பாருங்க, சூரிய பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார், சனி பகவானோட சேர்ந்து பாக்குறாரு பாருங்க. அப்ப சிம்மத்துக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பார்? 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி. என்ன கண்டக சனி ஒரு சில பேருக்கு ஒரு சில பலவீனத்தை கொடுக்கும். ஏன்னா சூரியனும் சனி பகவானும் பகைக்கோள்கள். நல்லா பாருங்க, பகைக்கோள்கள். யாருக்காச்சும் நீங்க சிம்ம ராசி இருந்தாலும் உங்களுடைய லக்னம் வந்து நல்ல லக்னமா இருந்து சனி பகவான் யோகமா இருந்துட்டானா பிரச்சனை கிடையாது. நல்லா பாருங்க, ஒரு சில பேர் சிம்ம ராசி தான் இருப்பாரு, ஆனா அவர் பிறந்த லக்னம் சனி பகவானுக்கு நல்லா ஃபேவரட்டான லக்னமா இருக்கும். அப்ப இங்க சனி பகவான் பாதிக்க மாட்டாரு, சனி பகவான் பாதிக்க மாட்டாரு, நல்ல விஷயத்த கொடுத்து போயிடுவாரு. நல்லா பாருங்க, ஒருவேளை இந்த இடத்துல இந்த லக்கணம் எடுத்துக்கலாம், கும்ப லக்கணம் எடுத்துக்கலாம், கும்ப லக்கணம் மகர லக்கணம். இப்போனா சிம்மராசியில பிறந்துட்டாங்கன்னா இங்க பெருசா பாதிப்பு இருக்காது, வேலை செய்யாது. அதானே உயிர் கிரகம். அது போய் அந்த லக்னாதிபதியா சனி பகவான் போய் ஸ்ட்ராங் ஒரு இடத்துல போயிட்டு 5ஆம் பாவம் திரிகோணஸ்தானம் இல்ல கேந்திரஸ்தானத்துல ஒரு பலம் ஆயிட்டாருன்னா என்ன பண்ணும்? கண்ட சனியாவது எந்த சனியாவது எதுவுமே இங்க தாக்கம் இருக்காது. இந்த காலகட்டத்தான் அவருக்கு வருமானமே இருக்கும். அது மாதிரி யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. ஒவ்வொரு லக்னத்துக்கு வந்து சனி பகவான் நல்லவர் கெட்டவர் அப்படி இருக்குது. அப்ப லக்ன ரீதியாக பார்த்துக்கணும். இப்ப நம்ம கோச்சாரம் சொல்றோம்னா அது உடல். லக்னம் எங்க இருக்கு? உங்க ஜாதகத்துல விதி தான், உங்க பிறப்பு ஜாதகம் லான்னு போட்டிருப்பாங்க. அதனாலதான் அதை கம்பேர் பண்ணி இதை பலன் எடுக்கணுங்கிறேன். ஒரு சில பேருக்கு கண்ட சனி பகவான் சரியாலாம் என்ன பண்ணுவாரு? இப்ப எதிரி பகை கடன் பிரச்சனை மனைவி பிரச்சனை வேலை பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டாந்துருவாருங்க. கண்டிப்பா இல்லாம இருக்க முடியாதுங்க. வேலையில இடம் மாறாம இருக்க முடியாது. நிறைய பேருக்கு வேலையில உத்தியோகத்துல ப்ரெஷர் இல்லாம இருக்காது. ஏன்? சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுடைய கால நிக்கிறாரு, 8ஆம் வீட்டு விசாரத்துல நிக்கிறாரு. ஏதாச்சும் ஒரு இடத்த மாத்ததான் பார்ப்பாரு. இப்ப மாத்தி ஏதாவது சேஞ்ச் பண்ண பார்ப்பாரு. அப்ப இதெல்லாம் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஒரு மாற்றம் இல்லாம இருக்காது. சனி பகவான் ராகு பகவான் ஜாதகம் சரியில்லைன்னா சிம்ம ராசி மருத்துவ செலவு தான், ஒரு பிரச்சனை தான், வழக்கு பிரச்சனை தான், வம்பு பிரச்சனை தான், ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. நான் சொன்னதான், லக்னம் நல்ல லக்னமா இருக்கும். நீங்க பிறந்தது அப்படி எடுத்துட்டு பலனை தூக்கி வைங்க, கரெக்டா இருக்கும். இப்ப கோச்சாரம் என்ன சொல்லுது? சூரியன் பாக்குறாரு, அப்ப நல்லது பண்ணுவார்ல. இப்ப வேலை உத்தியோகத்தை நல்லா அமைச்சு கொடுத்துப்பாருல்ல, உத்தியோக தடை வராதுல்ல. அப்ப வேலையில உத்தியோகத்துல இடம் மாறவங்க மாறலாமா வேண்டாமா? தைரியமா மாறுங்க. ஒரே கம்மியில இருக்கேன், வேற கம்மிக்கு ரிசியூம் கொடுத்துருக்கேன், இன்னும் வரல, வருமா வராதா? இப்ப வரும். வேலை உத்தியோகத்தை இடத்த சேஞ்ச் பண்ணலாமே. அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, வேலை உத்தியோகத்தை இடம் சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இது 100% உண்டு. அடுத்து இடமோ வீடோ, இதுல ஏதாச்சும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கா இருக்குது. இப்ப சரியாகுமா? சரியாகாதா? சரியாகும். 100% சரியாகணும். எப்ப? 15ஆம் தேதிக்கு அப்புறம். செவ்வாய் பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துல உங்க ராசியை செவ்வாய் பார்த்துட்டாருன்னா ஏதாச்சும் வீடாச்சும் இடத்தாச்சும் பூமியாச்சும் வண்டியாச்சும் வாகனத்தையாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டாந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டு போயிடுவார். ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டு போயிடுவார். செவ்வாயுடைய பார்வை எங்க? ராசி மேல விழுவுங்க. செவ்வாய் உங்களுக்கு யாரு? பாக்யாதிபதி, கேந்திராதிபதி. வீடு இடம் பூமி சுகம் எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப பூர்வீக சொத்து வழக்கு பிரச்சனை சரி பண்ணுவாரா? இப்ப வீடு இடத்த சரி பண்ணி கொடுத்து இடத்த பூமியை வாங்க வைப்பாரா? கண்டிப்பா வாங்கணும். அப்ப ஜாதகத்துல வீடு கட்டுற யோகம் இருக்கணும், அந்த கிரகம் திசையை நடத்தணும். இப்ப கோச்சாரத்தை கரெக்டா மேட்ச் பண்ணி வாங்கணும். இப்படிதான் கொண்டு போகணும். தசாபதி அதுக்குள்ள தசாபதி நடக்கணும். இப்ப உங்களுக்கு என்ன நடக்கணும்? வீடு கட்டுற கிரகம் உங்க உடம்புல ஆக்டிவேஷன் ஆயிருக்கணும். இப்ப இந்த கிரகம் பார்க்கும்போது அங்க வீடு கட்டுற யோகம் வந்துடும். நீங்க தேடி போகணும், அது உங்களை தேடி வந்துடும். இதுதான் கிரக தொடர்பு. ஒரு கிரகம் அந்த வேலையை கண்டிப்பா அதை செய்யணும், கண்டிப்பா கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். தொழிலை எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த லாபங்கள் நிலை இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும், அமைச்சு கொடுத்துருவாரு. வெற்றியை கொடுத்துருவாரு. சூப்பரா மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு. தொழில் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணிக்கிட்டே இருங்க, தொழிலை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன் பண்ண வேணாங்கிறேன்னா, 10ஆம் வீட்டது யாரு? உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிர பகவான். அவர் எங்கே போயிருக்காரு? சனி பகவான சேர்ந்து தொழில்காரன் சனியோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருந்து நேரா உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப தொழில பண்ணலாமா வேண்டாமா? 100% சனி பகவான் ஜாதத்துல இருந்து தசாபதி தொழில் பண்ற தசாபதி, புதுசா தொழில் பண்றவங்களுக்கு சொல்றேன், தசாபதி தொழில் பண்ற தசாபதி இருந்தா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்விகள் எந்த ஒரு தடையுமே கிடையாது. கல்விகளுக்கு இப்ப சூப்பரான நேரம். சூரிய பகவான் பாக்குறதுனாலதான், வேற எதுவும் கிடையாது. மாணவ மாணவிகள் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மறு எக்ஸாம் எழுதிருக்கேன், இன்னும் ரிசல்ட் வரல, வரும், நல்லதா.
நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரும். 15க்குள்ள 14ஆம் தேதிக்குள்ள நல்ல ரிசல்ட் உண்டு. அப்ப அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே அமைச்சு கொடுத்துருவார். நல்ல ஒரு அனுகூலம் வெற்றியா வருது. இதெல்லாம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. தடை இல்லாம, தாமதம் இல்லாம. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், கண்டிப்பா போவீங்க. என்னை பொறுத்த திருமணம் தான் ஃபர்ஸ்ட். திருமணம் ஆல்ரெடி நிறைய பண்ணியிருப்பீங்க சிம்மராசி என்பர்கள், இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க. இனிமே திருமணம் பண்றது பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. திருமணங்கள் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். கொஞ்சம் மார்ச் மாசம் கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 7ஆம் வீட்டிய உங்களுடைய அதிபதியான 8ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப கூட்டு தொழில், நண்பர்கள், மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை கொஞ்சம் அதுல கவனிச்சு பழக்கணும், பயணிக்கணும். எது நாள் வரைக்கும்? ஒரு 15 நாளைக்கு. மார்ச் மாசம் 14 இருந்து மார்ச் மாசம் 30ஆம் தேதி வரை திருமணம், நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டுதல் கொஞ்சம் கவனம் தேவை. இதெல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. அதே மாதிரி தந்தையோட சொத்து, தாயோட சொத்துக்கெல்லாம் கிடைக்கும். எங்க போய் நீங்க கடன் லோன் கட்டணும், கடன் உடனே கிடைக்கும். உங்களுக்கு லோன் உடனே சாங்ஷன் ஆகும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம். நம்ம ஜாதகம் பார்த்து நிறைய பேர் கேட்கிற கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% யோகம் கிடைச்சிடும். அளவில்லாத பணத்தை கொடுக்க போறாரு. ஏன் கொடுப்பாரு? 2 கூடியவர் 11 கூடியவர் 8ஆம் பாவத்துக்கு போயிடுவார். புதனும் போயிட்டா இங்க வெளிநாடு கரன்சி, வெளியூர் கரன்சி வந்துடும். அப்ப லாட்ரி யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார். அப்புறம் பெண்களுக்கும் சூப்பரா இருக்கும். தொழிலாக இருக்கும், வேலை உத்தியாக இருக்கும், நல்லா இருக்கும். மெயினா சிம்மராசியில பிறந்த அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நிறைய அனுகூலம் கிடைச்சிருங்க. அரசாங்கம், அரசியல் துறவுனா பாருங்க வெற்றியை கொடுத்துருவார். கமிஷன் பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ், வண்டி வாகன பிசினஸ், நகை கடை வச்சிருக்கவங்க, எந்த கமிஷன் துறை எல்லாமே பாருங்க அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இதெல்லாமே வெற்றியா கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திரம் நம்ம பார்த்தோம். முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். மகத்துல பிறந்துட்டா நிறைய பிடிவாத குணம் இருக்கும். எதுலையுமே தனக்குன்னு தனி வழியில போவாங்க. இவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இவங்க மனசுக்கு என்ன படுறதான் செய்வாங்க. ரொம்ப தனிமையே விரும்பக்கூடிய நபர்கள் மக நட்சத்திரக்காரங்க. ஒரு பிடிவாத குணம் மனசுக்குள்ள இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, இனிமே எதுக்காக இவங்க சிந்தனை என்ன தோணும்? இப்ப வருமானம், இன்கம், குடும்பம் இதை பத்தியும் சிந்திப்பாங்க. வேலை, உத்தியோகம் இதை பத்தி மைண்டுக்குள்ள சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமே நீங்க என்ன சிந்திச்சாலும் உங்க பக்கம் வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. இடம், பூமி, வீடு, லாபம் இது எல்லாமே சிறப்பா இருக்குது. வெளிநாடு, வெளியூர் நல்லா இருக்கு. தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. தொழில மிகப்பெரிய அலுவலகத்தை கொடுக்குறாரு. எந்த ஒரு முயற்சியை தான் உங்க பக்கம் வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கல்வி சூப்பரா இருக்கு. அரசாங்க எக்ஸாம்ல நல்லா இருக்கும். மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் பாருங்க. மருத்துவத்துறை, டெய்லர் சம்பந்தப்பட்ட துறை, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை, மண் சம்பந்தப்பட்ட துறை, ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாமே நல்லா வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த வேலை பார்க்குறவங்களாம் பாருங்க நல்லா ஒரு நல்ல அனுகூலமா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு முயற்சியை அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கு மனசுக்குள்ள. லைஃப்ல இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய மனசுக்குள்ள ஆசை இருக்கும். உங்க ஆசை எல்லாமே இப்ப அனுகூலமா அமைப்பது பாருங்க. என்ன மனசுல ஆசை, இந்த ஆசை நிறைவேறும். இப்ப வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு திருமணம் பேச்சு நிறைய பேருக்கு முடிஞ்சிடும். பூரத்துல பிறந்த அனைவருக்குமே திருமணம் கை கூடி வரும். மனைவி, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்லபடியா போகும். தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. உத்தியோகத்துல இடமாற்றம் உண்டு. இதெல்லாம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடும். இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ போறாங்க பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். இவங்க இதுலயுமே தைரியத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. உத்திரத்துல பிறந்துட்டா மட்டும் இவங்க உலகை ஆளக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்குன்னா உத்திர நட்சத்திரம், அந்த நட்சத்திரம். அப்போ ஒரு விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க ராசி அதிபதியானவர், நட்சத்திர அதிபதியானவர் சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு பாருங்க. அப்ப அவரோட சிந்தனை எல்லாமே குடும்பம், வேலை, உத்தியோகம், மனைவி, நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும். கூட்டு தொழில் நல்லா இருக்கும். வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, ஏதாச்சும் பெருங்கொண்ட பணம் கிடைச்சு கொடுத்தா பணம் உங்களுக்கு கிடைக்கும். லாபம், இன்கம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு வரும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை. வரக்கூடிய மார்ச் மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.